அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய இதழியல் தொடர்பான வினாக்களை பார்க்கலாம். முதல் வினா, இதழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜூலியஸ் சீசர். இதழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜூலியஸ் சீசர். இரண்டாவது வினா, முதல் பத்திரிகை எது அப்படின்னா பீஹிங் கெஜெட். முதல் பத்திரிகை பீஹிங் கெஜெட். மூன்றாவது வினா, இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிபவை என்னென்னா காகிதமும் அச்சுக்கலையும். இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்பவை காகிதமும் அச்சுக்கலையும். நான்காவது வினா, இதழியலாளர்கள் எத்தனை வகைப்படுவர் அப்படின்னா 2 வகை. இதழியலாளர்களுடைய வகைகள் 2. ஒன்று தொழில்முறை இதழியலாளர்கள், இரண்டாவது சுதந்திர சார்பற்ற இதழியலாளர்கள். இதழியலாளர்கள் எத்தனை வகைப்படுவர்? 2. ஒன்று தொழில்முறை இதழியலாளர்கள், 2 சுதந்திர சார்பற்ற இதழியலாளர்கள். ஐந்தாவது வினா, ஜூலியஸ் சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடியாக இருந்தவர் யார்னா சிசரு. ஜூலியஸ் சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடியாக இருந்தவர் சிசரு. ஆறாவது வினா, அச்சுக்கலை முதலில் தோன்றிய நாடு சீனா. அச்சுக்கலை முதலில் தோன்றிய நாடு எங்கன்னா சீனா. இந்திய இதழியல் வரலாற்று படைத்தலைவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஓக்கி. அச்சுக்கலை முதலில் தோன்றிய நாடு சீனா நாடு. இந்திய இதழியல் வரலாற்று படைத்தலைவர் யார்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஓக்கி. ஏழாவது வினா, முதல் காகித ஆலை நிறுவப்பட்ட இடம் பொறையாறு. முதல் காகித ஆலை எங்கு நிறுவப்பட்டிருக்குன்னா பொறையாறு. எட்டாவது வினா, ஒரு மொழி பத்திரிகைகள் உள்ள நாடுகள் இங்கிலாந்தும் பிரான்ஸும். ஒரு மொழி பத்திரிகைகள் உள்ள நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ். ஒன்பதாவது வினா, பலமொழி இதழ்கள் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா இந்தியா. பலமொழி சார்ந்த இதழ்கள் எந்த நாட்டில் உள்ளது? இந்தியா. பத்தாவது வினா, இந்திய இதழ்களுக்கு மூலங்களாக இருப்பவை யாருடைய கல்வெட்டு அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு. இந்திய இதழ்களுக்கு மூலங்களாக இருப்பவை யாருடைய கல்வெட்டு? அசோகர் கல்வெட்டு. 11வது வினா, புத்த மத கொள்கைகளையும் அரச கட்டளைகளையும் நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்டது யாருடைய கல்வெட்டு அப்படின்னா அசோகர் கல்வெட்டு. புத்த மத கொள்கைகளையும் அரச கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. 12வது வினா, முதலில் செய்தித்தாளை தொடங்க முயற்சி செய்தவர் யார்னா வில்லியம் போல்ட், கல்கத்தாவை சார்ந்தவர். முதலில் செய்தித்தாளை தொடங்க முயற்சி செய்தவர் வில்லியம் போல்ட். எந்த நாடு அப்படின்னா கல்கத்தா. 13வது வினா, உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? எந்த ஆண்டு அப்படின்னா நார்வே நாடு 2021. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு நார்வே. எந்த ஆண்டு பிடிச்சதுன்னா 2021. 14வது வினா, இந்தியாவில் பத்திரிகை மன்றம் உருவான ஆண்டு 1966. இந்தியாவில் பத்திரிகை மன்றம் உருவான ஆண்டு 1966. 15வது வினா, 1795 சென்னை கெசட் என்ற இதழை வெளியிட்டவர் வில்லியம்ஸ். 1795 சென்னை கெசட் என்ற இதழை வெளியிட்டவர் வில்லியம்ஸ். 16வது வினா, சென்னை குரியர் இதழின் ஆசிரியர் யார்னா ஹியூ பாய்டு. சென்னை குரியர் இதழின் ஆசிரியர் ஹியூ பாய்டு. 17வது வினா, கல்கத்தா கெசட் அரசின் ஆதரவோடு வெளிவந்த ஆண்டு எது அப்படின்னா 1784. கல்கத்தா கெசட் அரசின் ஆதரவோடு வெளிவந்த ஆண்டு 1784. 18வது வினா, தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை இந்தியர்கள் எவ்வாறு கருதினர்? வாய்ப்பூட்டு சட்டம். தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை இந்தியர்கள் எவ்வாறு கருதினர் அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் என கருதினர். 19வது வினா, கேசவ சந்திரசன் எந்த சமாஜத்தை சேர்ந்தவர்? கேசவ சந்திரசன் எந்த சமாஜத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பிரம்ம சமாஜம். கேசவ சந்திரசன் எந்த சமாஜத்தை சேர்ந்தவர்? பிரம்ம சமாஜம். 20வது வினா, வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1857. வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1857. அப்போது இந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதழியல் தொடர்பான முக்கியமான 20 வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகளை போட்டுட்ருக்கோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.